ஹலோ கைஸ், நம்ம வந்துட்டு பப்சூட்டை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு பப்சூட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதாவது நம்மளோட ஃபயர்பாக்ஸில், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்மளோட ப்ரௌசர் வந்துட்டு ஃபாக்ஸி ப்ராக்ஸி அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா இது வருது பார்த்தீங்களா, ஃபயர்பாக்ஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும், அதாவது ப்ராக்ஸி. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் டு ஃபயர்பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே நமக்கு வந்து கேட்கும், ஓகே ஆட் பண்ணிடுங்க. ஆட் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அதை கான்ஃபிகர் தான் பண்ண போகிறோம். இந்த இடத்த இது கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு ப்ராக்ஸிஸ் போயிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி டைட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து பப்சூட்னு வச்சுக்கிறேன். பப்சூட் அப்படின்னு போட்டால் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஆஸ் நேமும் போர்ட் நம்பரும் கேட்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம டைரெக்டாக நம்ம வந்துட்டு பப்சூட் போயிட்டு இந்த இருக்குது இல்லையா செட்டிங்ஸு, அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்மளோட ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பர் இருக்கும். ஓகே, இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ்ஸு, இதுதான் என்னோடய போர்ட் நம்பர் கொடுத்துட்டு இப்போ திரும்பி அங்கே போயிட்டு 127.0.0.1 இது என்னோடய ஐபி அட்ரஸ். போர்ட் நம்பர் 8080. இதுதான் டிஃபால்ட்டாக உங்களுக்குமே இருக்கும், நீங்கள் மாற்றலனாலும் மாற்றிக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி http://number எரர் ஆகுது http:// சாரி நான் இதை கனெக்ட் பண்ணல. அதை வந்து அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதில் சிஏ சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வந்து எனக்கு டவுன்லோடில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபயர்பாக்ஸில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா இங்கே வந்துட்டு வியூ சர்டிஃபிகேட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க. இம்போர்ட் கொடுத்துருங்க. இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் காட்டுங்களா. சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வந்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிடுங்க. ரெண்டு பாக்ஸையும் சர்டிஃபிகேட்டை வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு தென் ஒரு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராக்ஸிக்கு வந்துட்டு இன்டர்செப்டை வந்து ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு ஃபயர்பாக்ஸில் வந்துட்டு இப்போ யூடியூபே சும்மா கொடுப்போம். உங்களுக்கு டக்குன்னுலாம் லோட் ஆகாது, கொஞ்சம் அப்படியே டைம் எடுக்கும். இங்கே டைம் எடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே பப்சூட்டில் வந்துட்டு அதோட அந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே எங்கெங்கே போகுது அப்படின்ற ஒரு ஃபார்மேட் எல்லாமே கிடைக்கும். கெட் ரிக்வெஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கே ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து உள்ளே லோட் ஆகி போக ஆரம்பிச்சிடும்.
இங்கே நமக்கு வந்து ரிக்வெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கு. இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு அதில் பக் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபார்வர்டுன்னு கொடுத்துட்டே வந்தோம்னா ஃபார்வர்ட் ஆகி யூடியூப்பில் வந்துடும். யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரியே நமக்கு வந்துட்டு அடுத்த ரிக்வெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு. ஸோ இதில் தான் நமக்கு வந்து நிறையா இருக்கும். கெட் ரிக்வெஸ்ட்டு, போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து முக்கியமாக வந்து ஏதாவது பக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு எவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்துச்சு பாருங்க. இங்கே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து வரும். இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு நார்மலாக அங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஆஃப் பண்ணாத வரைக்கும் இப்படி தான் நமக்கு வந்துட்டு லோட் ஆகி வரும். இதில் வந்து தான் நம்ம பக்கை வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வீடியோ தான் போடலான்னு இருந்தேன். ஸோ கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பப்சூட்டை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இங்கேயும் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.